கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உசைன் போல்ட் என்று சொல்லப்படும் ஓட்டப்பந்தய வீரர் 2011ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் ஜமைக்கா நாட்டின் சார்பாக ஓட தகுதி பெற்றிருந்தார். ஆனால் அவர் ஓட்டப்பந்தயம் ஓடத் துவங்கும் வேளையில் துப்பாக்கி ஒலி சத்தம் கேட்ட ஒரு நொடிக்கு முன் தன் கால்களை ஓட தயார்படுத்தியதால் அவர் அந்த ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் பல ஆண்டுகள் அவர் பயிற்சி செய்தது வீணாக போய்விட்டதே என்று எண்ணினார். எதில் தவறு செய்து ஓடும் வாய்ப்பை இழந்தேன் என்று சிந்தித்தார். அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தன்னை சரிப்படுத்தி கொண்டு வேகமாக ஓடி 9.58 நொடிகளில் ஓடி வரலாற்று சாதனை படைத்து வெற்றி பெற்றார். இன்றும் நம் வாழ்வில் தோல்விகள் வரலாம். நாம் எதில் தவறு செய்தோம் என்பதை கண்டுபிடித்து சரி செய்தோமானால் நாமும் பின்னாட்களில் வெற்றி பெறுவோம். பாபிலோனில் இருந்த இஸ்ரவேலின் பெரியவர்களில் சிலர் எசேக்கியேலிடம் வந்து அமர்ந்தார்கள். கர்த்தர் எசேக்கியேலின் இருதயத்தில் இருந்த நிலையில் எசேக்கியேலின் முன்பாக வந்து அமர்ந்தவர்களின் இருதயங்களில் சிலைகள் இருந்தன. அவைகள் வெளிப்புறமாக தெரியவில்லை. இந்த இரகசிய உருவ வழிபாடு அவர்களை அக்கிரமத்தில் தடுமாற செய்தது. அவர்கள் ஏசாயாவின் காலத்தில் கடவுளிடம் வார்த்தைகளால் நெருங்கி வந்தவர்களைப் போல இருந்தார்கள். ஆனால் தங்கள் இருதயங்களால் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் தம் காலத்தில் இருந்த பரிசேயர்களும் அதே பாவத்தை செய்ததாக கூறினார். யூத மக்கள் விக்கிரகங்களை பின்தொடர தம்மை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்றும் அவர்களின் இதயங்களை மீண்டும் கைப்பற்றுவதற்கு அவர் அவர்களை ஒழுங்குபடுத்துவார் என்றும் கர்த்தர் எசேக்கியேலிடம் கூறினார். மனம் திரும்புங்கள், உங்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புங்கள், உங்கள் எல்லா அருவருப்புகளிலிருந்து உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் மூலமாக கூறினார். தங்கள் பாவங்களை திருத்திக் கொள்ளும் மக்களையும் சரியான பாதைக்கு திரும்பும் மக்களையும் மனம் திரும்பும் மக்களையும் கர்த்தர் தம்முடைய ஜனம் என்கிறார். இன்று நாமும் நம்முடைய பாவங்களை திருத்திக் கொள்ளும் பொழுது, சரியான பாதைக்கு திரும்பும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனமாக நம்மை மாற்றுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.